இந்த திமுகவோட இந்த திருட்டுத்தனம், இந்த மக்களை எப்படி முட்டாளாக்கி, அவங்கள எப்படி திசை திருப்பணும். இந்த திமுக திராவிட திருட்டு கும்பல், நாத்திக கும்பல். மக்கள் நீதி மய்யம் சொல்லி ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு பல கோடி குடுத்து, இந்த கமலஹாசன், அந்த கமல் இருக்கிறான், கருணாநிதி கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச காச இதே போல தான் இப்போ தாவேகா. நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாமானியனின் குரல் குமுறல். பாருங்க, திமுகவோட இந்த தீய சக்தி எப்படிப்பட்ட ஒரு சதியை செஞ்சு இந்த 2021 ஆட்சியை பிடிச்சிருக்குங்கிறத ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, இந்த திமுகவோட இந்த திருட்டுத்தனம், இந்த மக்களை எப்படி முட்டாளாக்கி அவங்கள எப்படி திசை திருப்பணும், மைண்டை மாற்றணும், எப்படி அவங்களுக்கு ஆசையை காட்டணும், அவங்கள எப்படி ஆட்டையை போடணும் அந்த மக்கள்கிட்ட, அப்படிங்கிறத மட்டுமே யோசிக்கக்கூடிய கட்சி தான் இந்த திமுக திராவிட திருட்டு கும்பல், நாத்திக கும்பல். என்ன அப்படின்னா பாருங்க, 2000 இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக செஞ்ச வேலையை பாருங்கள். எவ்வளோ ஒரு கேவலமான, ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு செயல். நமக்கு இந்த ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக, அதிமுக ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக, தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த திமுக செஞ்ச சதி திட்டம் பாருங்கள். இந்த மக்கள் நீதி மய்யம் சொல்லி ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு பல கோடி கொடுத்து, இந்த கமலஹாசன், அந்த கமல் இருக்கிறான, இந்த மக்கள் நீதி மய்யம், இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல கோடி, கருணாநிதி கஷ்டப்பட்டு கொள்ளையடித்த காசை தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டாலின் செஞ்ச வேலையை பாருங்கள். ஒரு கேடுகட்டு கேவலமான வேலையை பார்த்தீங்களா? பல கோடியை, எதிர்கட்சியாக இருக்கும்போது பல கோடியை செலவு பண்ணி தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இன்றைக்கி இந்த திமுக இருக்குது. அது எப்படின்னா, பல கோடி ரூபாயை காசை வாங்கிக்கிட்டு மக்கள் நீதி மய்யங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி, இன்றைக்கி அந்த கட்சி மூலிமா மக்களை திசை திருப்பி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி, இந்த திமுக செஞ்ச சதி தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் உட்காந்துருக்கு. இந்த திமுக தீய சக்தி, திருட்டு திமுக, இந்த நாத்திக கும்பல் 3 மத மக்களையும் முட்டாளாக்கி அவங்கள பிரிவினை உண்டு பண்ணி, இந்த கொள்ளையடிக்கிறது மட்டுமே முழு மூளையாக, இந்த மூளையில் யோசிக்கக்கூடிய வேலை தான் இந்த திமுக செஞ்சுருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்கள். பல கோடி ரூபாய் கொடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியை உருவாக்கி, ஒரு நடிகன், அந்த கமலும் ஒரு நாத்திகன், எந்த நம்பிக்கை இல்லாதவன், ஒரு கௌரவமான ஒரு குடும்பம் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளையே ஒழுங்கு கிடையாது, அது வாட்டுக்கு தெருவில் சுற்றுற ஒரு மிருகம் மாதிரி, அது எங்கே எப்படி போகும்னு தெரியாது, அதுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது, அது வாட்டுக்கு யார் சோறு போட்டாலும் சரி, என்ன யாராவது 4 எலும்பு துண்டு கறி போட்டாலும் சரி சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கிற இதுதான் கமலஹாசன். என்ன கொஞ்சம் இந்த சினிமாவில் கொஞ்சம் பேரும் புகழும் இருக்கிறதுனால, கொஞ்சம் பிரபலம் இருக்கிறதுனால, அதுக்கு கொஞ்சம் பணங்காசு தேவைப்படுது இல்லையா? ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு, நல்லா கூத்தடிக்க, கும்மாளம் போட, அப்போ பணம் தேவை. இன்றைக்கி இந்த மாய உலகத்தில் பணம் ஒரு முக்கிய ஒரு இதாகிப்போச்சு. இந்த கலிகாலத்தில் காசு இருந்தால் தான் இந்த மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால, அந்த காசுக்காக ஒரு கேடுகட்டு கேவலமான வேலையை செஞ்சது தான் இந்த மக்கள் நீதி மய்யம், கமலஹாசன். அன்னைக்கு பார்த்தோன்னா அந்த கட்சியை உருவாக்குறது, பல கோடி ரூபாயை வாங்கி டார்ச் லைட்டு, டிவியை உடைக்கிறது, குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், வைக்கணும், செய்யணும், அவ்வளோ பெரிய டைலாக்லாம், சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரிலாம் பேசி கீசி எப்படியோ ஓட்டை பிரித்து இன்றைக்கி திமுகவுக்கு சொம்படித்து அடிமையாக இன்றைக்கி ஒரு எம்பி சீட்டு, பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இன்றைக்கி கமலுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. அடுத்து இதே போல தான் இப்போது தாவேகா பார்த்திங்கன்னா விஜயும் இதே, ஏன்னா இப்போ திமுக ஆட்சியை மக்கள் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்ச அநியாயம், அக்கிரமம், சட்ட ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேடுகட்டு கேவலமாக கிடக்குது.
அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மது பயங்கரமாக வந்து இன்றைக்கி பார்த்தா மது கடையை போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, திறந்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயுமே வந்து தைரியமாக வந்து நடமாட முடியல. அதனால் மக்கள் வெறுப்பு அரசியல் வந்து இன்றைக்கி வந்து திமுக இருக்குது. அதனால் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த திமுக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் விளம்பரம், யார் ஏதாவது எதிர்த்து பேசினாலோ குரல் கொடுத்தாலோ அவங்கள உடனே வந்து தன்னோட ஆட்சி அதிகாரத்தை வச்சு அவங்கள தூக்கி உள்ளே போடுறது, இல்லைன்னா பணம் கொடுத்து பேச வேண்டியது, இல்லையா அது வேறு மாதிரி பண்ணக்கூடியது. முழுக்க முழுக்க இவங்களோட வேலையாக தான். நீ என்னனாலும் சாவுங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு வரத்தான் போகுது, அது உனக்கும் தான். நீ என்ன தான் கோடி கோடியாக கொள்ளையடித்தாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால் ஒரு சாதனையாளனா, ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு பொது சேவை செய்வனா இருந்து செத்தா அது தனி, அதுக்கு இருக்கிற அந்த சாவுக்கு கூட ஒரு தனி மரியாதை, ஒரு பேரும் புகழும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ அந்த ஆத்மாக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? நீ என்ன தான் வந்து இன்றைக்கி அண்ணாதுரையை ஆளே இல்லை, எவ்வளவோ பேசி எப்படியோ என்னென்னமோ பண்ணு எல்லதோ செஞ்சு மாற்றான் தொட்டு மல்லிகை மணக்கும், அடுத்தவன் மண்டாட்டி கூடயும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொன்னது அந்த அண்ணாதுரை. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா திமுக அந்த மாதிரி தான் காணாமல் போயிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து திமுக காணாமல் போயிடும். அதனால் இந்த தாவேக்காவும் இப்படி ஒரு இது நடத்துக்கிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா வகையிலையும் யோசித்து பார்த்தா அவங்களோட ரெட் ஜாயிண்ட்டு அந்த படம் முதல் படம் எடுத்ததுப்பையே பார்த்தீங்கன்னா முதல் படம் எடுக்கும்போதே குருவி படம் ரெட் ஜாயிண்டோட முதல் படம் விஜய் தான் ஹீரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தன்னோட ஓட்டுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிளில் ஓட்டி போய் ஓட்டு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தது தான் அந்த விஜய். ஆனால் இப்போது எதிர்ப்பு, இது எல்லாமே வந்து நாடகம், இது வந்து சினிமாக்காரன், திமுகங்கிறது வந்து சினிமாக்காரன் கட்சியாகி மாதிரி நடிகனோட கூத்துப்பற்றை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது வந்து சினிமாத்துறை வந்து அந்த எப்படி கூத்துப்பற்றை சினிமாத்துறைக்கோ அதுபோல் அரசியலும் வந்து ஒரு கூத்துப்பற்றை ஆகிப்போச்சு. அந்த கூத்துப்பற்றை உள்ள இடம் தான் இன்றைக்கி திமுகவோட கட்சியாக இருக்குது. அதனால் மக்கள் சிந்தித்து இந்த 2026 ஓட்டு போடுங்க. இளைஞர்களும் கொஞ்சம் சிந்திக்க வேணும். இது முழுக்க முழுக்க பாவம் சாதாரண மக்கள் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, உயிரிழப்பு நடக்குது. அதனால் இந்த விஜய் பின்னாடி போகாமல் புத்தியை கொஞ்சம் யோசித்து, இந்த புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. யோசித்து தயவு செய்து இந்த உங்களோட ஓட்டு வீணாக போகாமல் ஒரு நல்ல ஒரு மனிதர்களுக்கு இந்த ஓட்டை போட்டு நாளைக்கு இந்த தமிழகத்தை இந்த மீண்டும் இந்த இந்த திமுக திராவிட இந்த திருட்டு கும்பல் தீய சக்திக்கிட்டேருந்து நம்ம எடுக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் புத்திசாலித்தனத்தோட யோசித்தா மட்டுமே தான் இது நடக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு சதியாக நடக்குதுங்கிறது ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து தாவேக்காங்கிறது வந்து அதுவும் வந்து திமுகவோட அடிமைத்தனமான கட்சிங்கிறது இன்னும் காலத்தின் போக்கில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் இளைஞர்கள் எல்லோரும் கொஞ்சம் சிந்திங்க. இதெல்லாம் வந்து எங்களோட சுயநலத்துக்காக பேசலை, ஒரு விழிப்புணர்வுக்காக இது நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. தயவுசெய்து இதில் மிகப்பெரிய ஒரு சதி நடக்குது. அது வெளிநாட்டுக்காரனோட அந்த கிறிஸ்தவ சதியும் இதில் நடக்குதுங்கிறாங்க. அதனால் இந்து மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவுங்கிறது வந்து நம்மளோட தேச நாடாக நம்ம வந்து உணரணும், இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. தயவுசெய்து வந்து நாம் இந்தியாவோட நம்ம மக்களாக இருந்து எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த அரசியல், இந்த காங்கிரஸிலேருந்து இந்த கூட்டணி கட்சி விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட்டு, இது எல்லாம் திமுக, இது தாவேகா, மக்கள் நீதி மையம், இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு மக்களை பலிகடாவாக்கி தான் வந்து ஏகபோகமாக வாழ்கிறதுக்காகவும் சொத்து சேர்க்கறதுக்காகவும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க மக்களை வந்து பலிகடாவாக்குறாங்க. மக்கள் தான் சிந்தித்து ஓட்டு போடணும். தயவுசெய்து இளைஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த இந்த வேண்டுதலை நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். அம்மா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா இளைஞர்கள் இந்தியான்னு சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா. அதனால் தயவுசெய்து வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சிந்தனையோடு செயல்படுங்க. 2026 ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்கிட்ட இந்த தமிழகத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது என்னோட இந்த சாமானியனின்
தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.